ராஜபக்ஷ அவர்களுடைய மகன் வந்து இப்படி விஜயை விஷ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பேசுபொருளாக இருக்குது. அதில் லயோலாமணி அவர்கள் போட்ட ட்வீட் அப்படின்றத பார்க்கும் பொழுது, பல லட்சம் அப்பாவி ஈழத் தமிழர்களை முள்ளிவாய்க்காலில் கொன்று குவித்து ஒரு இனத்தை அழித்தொழித்த போர் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள உங்கள் குடும்பம் வாக்குறுதி மற்றும் நிர்வாகத்தை பற்றி பேசலாம். அப்படி குற்றச்சாட்டப்பட்ட ஒரு ராஜபக்சேவுடைய மகன் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கிறாரு, அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படின்னா இப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அப்போது வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது 2026 தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு அடுத்த கட்டமாக அவர் அரசியல் கட்சியை, அவருடைய கட்சி எந்தளவுக்கு வளர்க்கிறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொள்ள போகிறாருங்கிறத பொறுத்து தான் தாவேக்காவினுடைய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத நான் குறிப்பிட்டிருப்பேன். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரைக்குமே கூட விஜய் இயக்குவது யார்? அப்போ நமல் ராஜபக்சேவும் அந்த பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்குது, நமல் ராஜபக்சேவும் அந்த நெட்வொர்க்கில் ஒரு ஆளா? இந்த படம் கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு பலரும் பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த சூழலில் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு இது கடைசி படமாக இருக்காது. இதுக்கு காங்கிரஸில் இருக்க செல்வ பிறந்தகை அவர்களே அவர் ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது, ஆர்எஸ்எஸ் ஸ்டேட் பண்ணுறது, அதான் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு யதார்த்தமாக ஒரு கேள்வி, அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்னா ராகுல் காந்திக்கு அது தெரியாதா? காங்கிரஸுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் கூட திமுக கூட அலைன்ஸ் இருக்கிறதுனால வர்றது அப்படின்றது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா திமுகவுக்கும் நட்டம் தான், காங்கிரஸுக்கும் நட்டம் தான். பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அந்த அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இது போன்ற ஏற்கனவே அதிமுகவில் இருந்துச்சுல அந்த அலைன்ஸை எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாலே வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத். நான் கிலோர். முக்கியமான அரசியல் விஷயங்கள் அப்போதைக்கு என்ன ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத அந்த சமூக பிரச்சனைகள் பற்றி நம்ம இதில் பேசுகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அரசியல் நகர்வாக பேசுகிற ஒரு விஷயமாக தாவேக்கா தரப்பு ஒரு தகவல் இருக்கிறது. இப்போ நம்ம பேசுகிற இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான், செய்தி தான் இது. அதாவது விஜய்க்கு வந்து ராஜபக்ஷே அவர்களுடைய மகன் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார், நமல் ராஜபக்ஷே. எஸ், அவர் வந்து போட்டிருக்கிற பதிவு, அவர் எதுக்காக முதல்ல இந்த வாழ்த்து எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் அவர் போட்டிருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் படித்து காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த தமிழில் போவோம். தளபதி விஜய் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பெர்ஃபார்மர்ஸ். ஹிஸ் ஜேர்னி இன் சினிமா அண்ட் த எனர்ஜி ஹீ brought டு தி சில்வர் ஸ்க்ரீன் are truly special and unforgettable. As he closes this chapter and steps into a new journey, cinema will definitely miss his presence and vibrancy. Wishing him nothing but success and the very best in everything that lies ahead அப்படின்னு போட்டு விஜய் டேக் பண்ணியிருக்கிறாரு. அண்டு ஜனநாயகன் ஹேஷ்டேக் போட்டிருக்கிறார். ஸோ அவரோட ஜனநாயகன் படம் அது வந்து அவருடைய கடைசி படமாக இருக்க போது, இதுக்கப்புறம் அவரை மிஸ் பண்ண போகிறோம் சில்வர் ஸ்க்ரீனில் அப்படிங்கிறதும், அண்டு வந்துட்டு அவரோட புது ஸ்டெப்பு அடுத்து திரைத்துறையை விட்டு அரசியல் களத்தில் காலெடுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுலையும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். திரைத்துறையில் விஜயுடைய ஆற்றலை அனைவரும் அறிவோம். சினிமா பயணத்திற்கு முடிவுரை எழுதிவிட்டு புதிய பயணத்தை அவர் தொடங்கியுள்ளார். சினிமா அவரை மிஸ் பண்ணும். எதிர்வரும் பயணத்தில் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் அதுதான் அந்த ட்வீட்டினுடைய சாராம்சம். இப்போ இந்த விஷயம்தான் இன்னொரு பக்கம் ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கரூர் பிரச்சனையிலேருந்து, கரூர் விவகாரத்தில், இந்த ட்ராஜடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து இப்போ தான் திரும்பவும் ஸ்பீச்சு, அந்த ஈரோடு ஸ்பீச்சிலலாம் திரும்பவும் ஒரு பூஸ்டப் ஆகிட்ட மாதிரியான வியூலாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோரோவர் அடுத்து கூட்டணி கணக்குகள்லாம் நிறைய பேசப்பட்டுக்கிட்டு வருது. எல்லாம் பாசிட்டிவான வியூஸ் பக்கங்கள் பார்த்துட்ருக்க எல்லோரும் பேசப்பட்டுருக்கு டிவிகே தரப்பு, தாவேக்கா தரப்பில். இப்போ திடீர்னு பார்த்தா ராஜபக்ஷே அவர்களுடைய மகன் வந்து இப்படி விஜயை விஷ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பேசுபொருளாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, என்னப்பா உள்ளுக்குள்ளே இருந்த அந்த டீலிங்ஸு, அதை உள்ளுக்குள்ளே இருந்த அந்த நட்புறவு இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுக்கு எதிராக இருக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க.
ஸோ இந்த இஷ்யூ இன்றைக்கி முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கு. நம்ம தாவேக்கா சார்ந்த இன்னும் சில இது பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அதில் இது இப்போ இன்றைக்கி முக்கியமாக போகிறதுனால இதில் இருந்து ஆரம்பிக்கிறோம். இதுக்கு தாவேக்கா தரப்புலேருந்து பதிலடிகளும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் லயோலாமணி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, டிவிகே ரமேஷ் ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதில் லயோலாமணி அவர்கள் போட்ட ட்வீட் அப்படின்றத பார்க்கும் பொழுது, இலங்கையை வந்து குட்டி சுவராக்கிய ஒரு குடும்ப கொடுங்கோல் ஆட்சியின் உறுப்பினர் நமல் ராஜபக்ஷா, அதாவது அவரை டேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நமல் ராஜபக்ஷா, எமது தலைவரை பற்றி பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். பல லட்சம் அப்பாவி ஈழத் தமிழர்களை முள்ளிவாய்க்காலில் கொன்று குவித்து ஒரு இனத்தை அழித்தொழித்த போர் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள உங்கள் குடும்பம் வாக்குறுதி மற்றும் நிர்வாகத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக சாட்டியிருக்கிறாரு. இதில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, தமிழின படுகொலைக்கு காரணமானவர்கள் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க துடிக்கும் ஒரு தலைவரை பற்றி பேசுவதை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் போலி அறிவுரைகளை உங்கள் குடும்பத்திற்கு சொல்லுங்கள், எங்களுக்கு தேவையில்லை. தமிழகத்தில் எமது தலைவரின் அரசியல் புரட்சி தொடரும் அப்படின்னு போட்டிருக்கிறார். இது மாதிரியான ஒரு பேச்சு தான். என்ன அவர் எதுக்கு விஜய்க்கு விஷ் பண்ண, அவர் வந்து ஒரு ஆஸ் அ ஃபேன் பாயாக கூட இதை போட்டிருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு நபர் போடுறாரு அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் தமிழ்நாட்டு தரப்புலேருந்து அவர் எப்படி பார்க்கப்படுறார், அந்த நமல் ராஜபக்ஷே எப்படி பார்க்கப்படுறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் இந்த ட்வீட்டை அணுக வேண்டியிருக்கு, இந்த விஷயத்தை அணுக வேண்டியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த விவகாரத்தில், இது எப்படி பார்க்குறீங்க? தமிழீழ படுகொலைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ராஜபக்சே அப்படிங்கிறது இந்தியா முழுக்க, உலக நாடுகள் முழுக்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மிகப்பெரிய அளவில் தமிழர்களுக்கு ஒரு அதிகமான ஒரு மன வலியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் தமிழீழ படுகொலைகள் தொடர்ந்து நடந்தது. அதனைத் தொடர்ந்து 2009 ஈழப்போரில் மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் கொல்லப்பட்டது. இந்த விஷயம்லாம் இதற்கு முக்கிய காரணம் ராஜபக்சேவுடைய குடும்பம் தான் அப்படிங்கிறது அப்போதிருந்தே வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் வந்து விமர்சனம், அது வந்து திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் அதை விமர்சனமாக வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு அப்படி குற்றச்சாட்டப்பட்ட ஒரு ராஜபக்சேவுடைய மகன் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கிறாரு, அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படின்னா, இப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இப்போ இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு நெட்வொர்க் வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி வந்து எதிர்த்தரப்பினர், குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி அதிகமாக கொந்தளிச்சு போயிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினர் தான். ஏன்னா கடுமையாக இந்த ஈழப்போருக்கு பிறகு கட்சியை தொடங்கி தமிழ் தேசிய விடுதலைக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு புள்ளியிலேருந்து தான் அவங்களுடைய கட்சி வந்து இன்றைக்கி ஆரம்பித்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து இதில் ஏற்கனவே டிவிக்கேவே தொடர்ந்து விமர்சனம் கடுமையான முறையில் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த விவகாரத்தை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் கூட்டு கலவானீங்க தானா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அதிகமாக எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ அவர் விஷ் பண்ணியிருக்கிறாரு, அதில் என்ன பெரிய இதில் என்னப்பா பெருசாக இருக்குது? ஒரு கட்சி ஒரு இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலேயும் வந்து இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆதரிக்கக்கூடிய தமிழர்களே வந்து பலரும் வந்து விஜய் அவர்களை ரசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சினிமா மூலமாக பார்த்து வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் வந்து ஒரு மாஸ் ஒரு செலிப்ரிட்டி, ஒரு மாஸ் ஹீரோ வந்து இன்றைக்கி அரசியல் அவருடைய கடைசி படத்தை முடிச்சுட்டு அரசியலுக்கு போகிறாரு, அப்போ அதுக்கு வந்து நான் ஒரு விஷ் பண்ணுறாரு அப்படின்ற அடிப்படையில் தானே இந்த புள்ளியை அணுக முடியும் அப்படின்னு பலர் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு புள்ளியில் மட்டும் நம்மளால் கடந்து போயிட முடியாது. நாம் தமிழர் கட்சியினர் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும், அல்லது சமூக வலைதளங்களில் இந்த வாழ்த்துக்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத ஒரு கேள்விகளாக தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நம்ம பல வியூகங்களை பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு ஊடகவியலாளர்களாக நம்ம பல விஷயங்களை, அரசியல் சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பல கோணங்களை நம்ம விசாரிப்போம், அதை அணுகவும் செய்வோம், அந்த ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம யோசிப்போம். இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம அந்த ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அப்போது டிவிகேக்கு பின்னாடி, குறிப்பாக விஜய்க்கு பின்னாடி என்ன நெட்வொர்க் வேலை செய்யுது? அப்போது இன்றைக்கி பர்பஸாகவே வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு தள்ளப்பட்டாரா, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன அப்படின்ற கேள்வியை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. அதற்காக நீங்கள் உரிய பதிலை தான் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த நெட்வொர்க்கில் ஒரு அங்கம் தான் நமல் ராஜபக்சே குடும்பம் இருக்கலாம் பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தானே இப்போ அந்த வாழ்த்தினுடைய ஒரு சாராம்சமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது வந்து தொடர்ந்து வந்து விஜய் மீதான விமர்சனத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பல பேர் வந்து விமர்சிக்கிறதுக்கு முக்கிய புள்ளி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் உச்சபட்ச நடிகராக இருக்கிறாரு. உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கி வந்து மக்களுக்காக செய்யணும்னு சொல்லி அரசியலுக்கு வர்றாரு அப்படின்ற பார்வை தான் டிவிக்கு தரப்புலேருந்து வைக்கிறது. ஆனால் அதற்கு முற்றிலுமாக ஒரு உச்சபட்ச நடிகர் இத்தனை கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் வேறு ஆதாயம் இருக்கிறதா
அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளுக்கு பல பொருளாதார செலவுகள், ஏகப்பட்ட செலவுகள் வந்து நமக்கு வர வேண்டியது இருக்குது. அதுக்கான அப்போ அடுத்த டேர்ன் அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து பேசும்பொழுது சில விஷயங்கள் பேசினதாகலாம் செய்திகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக அடுத்த 30 அல்லது 33 ஆண்டுகள் நான் வந்து மக்களுக்காக சேவையாற்ற போகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினதாக. 33 வருஷம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க, ஸோ அடுத்த 33 வருஷம் நான் உங்களுக்காக நிற்கிறேன் அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு மக்களுக்காக நான் நிற்க போகிறேங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் வந்து பல பேரும் வந்து அந்த ஆடியோ லான்ச் பார்த்ததுக்கு பிறகு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த படம் கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு பலரும் பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த சூழலில் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு இது கடைசி படமாக இருக்காது. 26க்கு அப்புறம் 2026க்கு அப்புறம் விஜய் அவர்கள் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த தேர்தலுக்கு பிறகும் அவர் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பாட்டு. இன்னொன்று எக்ஸாக்டாகவே ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், 2026 டிசம்பர் மாதம் அடுத்த படத்துக்கு பூஜை போடுவாங்க அப்படின்னு. 2027 கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ இதில் ஏற்கனவே இதற்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த படத்து சமயத்துலலாம் வந்து அவர் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒரு டாப்பிக்கை ஆரம்பிக்கிறது. அதில் சமூகம் சார்ந்த விஷயங்கள், அரசியல் விஷயங்களை உள்ளே திணிச்சு அதில் வந்து விஜய் அவர்கள் ப்ரொமோட் செய்கிற விஷயங்கள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அதில் வந்து ஆடியோ லான்ச்சில் ஏதாவது ஒரு நுட்பமான ஒரு அரசியலை அவர் பேசியிருப்பார். அது எல்லாமே வந்து அவருடைய படத்துக்கான விளம்பரத்துக்காக தான் பண்ணுறாருன்ற விமர்சனம் தான் இது வரைக்கும் எழுந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வெளிப்படையாக வந்துட்டார். அவருடைய அரசியல் எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது ஃப்யூச்சரில் வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்க தான் போகிறோம். அது இவங்க சொல்லக்கூடிய கோணத்திலிருந்து அவர் 2026 தேர்தலுக்கு பிறகு அவர் சஸ்டெயின் பண்ணி அடுத்த கட்டமாக கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாரா அல்லது மீண்டும் நடிக்க தான் போகிறாராங்கிறத அஃப்கோர்ஸ் தெரிஞ்சு போயிடும். அடுத்த ஒரு வருஷத்துலேயே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருன்னு வச்சு. இந்த விமர்சனம் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒவ்வொரு ஆப்டாக இப்போ ஜனநாயகன் படம் உட்பட இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய படத்தை ஓட வைக்கிறதுக்கான காரணம் தானா அப்படின்றதையும் நம்மளால் தவிர்க்க முடியாது. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்லேயே தான் இந்த நமல் ராஜபக்சேவுடைய அந்த பேட்டியை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது விஷ் பண்ணதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு உள்ள அரசியல்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது இதை வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக இதை வந்து விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. குறிப்பாக விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து கடுமையாக எதிர்ப்பாங்க. இதில் வந்து லோயலாமணி, ரமேஷ் உட்பட பலரும் வந்து வேகமாக இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வித பயம் வந்துருச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த நமல் ராஜபக்சேவுடைய இந்த ட்வீட் மூலமாக நாம் தமிழர் கட்சி விஜய்க்கு திரும்பி இருக்கக்கூடிய இந்த அரசியல் எல்லாத்தையுமே, குறிப்பாக இளைஞர்களுடைய சக்தி எல்லாத்தையுமே வந்து டைல்யூட் பண்ணக்கூடிய வேலைகளை அல்லது வந்து அதை பிரித்து அதில் மூலமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலை சரியான முறையில் பயன்படுத்தி அரசியல் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்துடுவாங்க. அதுக்கான ஒரு தூபமாக இது மாறிடுங்கிறதுக்காக தான் இவ்வளோ அரிபரியாக இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இதை எடுத்துக்கலாம். ஆனால் இதற்கு எந்தளவுக்கு இந்த உள்நோக்கங்கள் எல்லாமே இருக்குல்ல, இது வந்து எந்தளவுக்கு உண்மையானதுங்கிறத நம்ம வந்து மக்கள் மத்தியில் தான் வெளிச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட்லேயும் யோசிக்கிறது தவறு கிடையாது. இப்போ இந்த ஆஸ்பெக்டில் ஒரு ராஜபக்சனுடைய மகன் தமிழர்களுக்கு எதிரியாக இன்றைக்கி வந்து சித்தரிக்கப்பட்ட ராஜபக்சனுடைய மகன் வந்து இன்றைக்கி விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு, அவருடைய அரசியல் பயணத்துக்கு வந்து விஷ் பண்ணுறாருன்னா அதை கண்டிப்பாக கடந்து போக முடியாது. இல்லை, அதான் இதுக்கு இயற்கையான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே விஜய் அவர்களுடைய அரசியல் அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பல மாதங்கள் எல்லாம் கடந்து வருடங்கள்லாம் ஆயிட்டாலும் கூட இன்னமும் இந்த எலெக்ஷன் வரைக்குமே கூட, இன்னும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரைக்குமே கூட விஜய் இயக்குவது யார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதில் ஒரு வெற்றிடம், ஒரு டேஷ் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அதில் யாரையோ பொருத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமல் ராஜபக்சேவும் அந்த பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்குது, நமல் ராஜபக்சேவும் அந்த நெட்வொர்க்கில் ஒரு ஆளா அப்படின்றது பொருத்தி பார்க்கறதுக்கான இடம் அப்படிங்கிறது தாவேக்காவால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க சொல்கிற விளக்கங்களோ, நாங்கள் வந்து இதுக்காக தான் வந்திருக்கோம், எங்களை யாரும் ஏற்கலை, நாங்கள் இது அப்படின்னு சொல்கிறது இப்போ வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அது வந்து ஒரு சாலிடான ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் வந்து தாவேக்கா அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதுக்கு அவங்க அந்த தேர்தலை சந்திக்கணும், சொன்ன மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து எந்த பக்கம் போகிறாங்க, இல்லை தேர்தலுக்கு முன்னாடி யார் கூட கூட்டணிக்கு போகிறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ்லாம், அவங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும், இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஓகே அப்போ இவங்களை யாரும் ஏற்கலை போல், இல்லை இவங்க
இவங்க தான் இயக்குறாங்க போல அப்படின்னு. இப்போ ஏற்கனவே பாஜக சாயம் பூசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, பாஜக வந்து இயக்குறாங்க அப்படின்ற வாதத்துக்கு நான் முழுசாக அதை உடன்பட மாட்டேன். அதை முழுசாவும் நம்ம இது பண்ணுறது இல்லை. இந்த ஒரு சில சந்தேக பாயிண்ட்டுகளை தாவிக்காவே தான் அது கொடுக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இதில் 2 ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் களமிறக்கப்பட்டது இருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிப்பதற்கான வேலையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் வந்து விஜய் அவர்களுடைய யதார்த்தமான ஒரு கல அரசியல், அவங்க வந்து ஊழலில் அரசியலை கொடுப்போம், இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் தான் அடுத்த சிஎம் 2026 சிஎம் ஆக போகிறாரு, இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் டிவிகே தரப்புலேருந்து வைக்கிது. அது ஓரளவு உண்மை, முழுசாக உண்மைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு உண்மை. அந்த உண்மையை நம்ம வந்து ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமாக லைக் பண்ணுறாங்க, குறிப்பாக யங்ஸ்டர்ஸு. அதில் வந்து விமென்ஸோடைய சப்போர்ட் வந்து அதிகமாக விஜய் அவர்களுக்கு இருக்குது. இது வந்து யதார்த்தமான ஒரு உண்மையாக தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் இருக்குது, நான் பெரிய வாக்கு வங்கி அவருக்கு உருவாகிருக்கு. ஆமாம், அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அதுலேருந்து ஏதாவது சரிவு ஏற்பட போகுதான்றதுலாம் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆமாம், இப்போ நான் காப்பாற்றிக்க போகிறாங்க, பயன்படுத்திக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஸில் உட்காந்துருந்தோம். அப்போது வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது 2026 தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு அடுத்த கட்டமாக அவர் அரசியல் கட்சியை, அவருடைய கட்சி எந்தளவுக்கு வளர்க்கிறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொள்ள போகிறாருங்கிறத பொறுத்து தான் தாவேக்காவினுடைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றத நான் குறிப்பிட்டிருப்பேன். அதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நீ 2026 தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய பலப்பரிச்சை. அது உண்மையாக இவர் மக்களுக்காக செய்ய தான் வந்திருக்கிறோம், மக்களுக்காக நான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக என்னை வந்து தூக்கி வச்சுருந்தீங்க, அப்போது அந்த ஒரு சூழலில் இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிறத நீ உண்மையாக வில்லிங்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த அரசியல் அடுத்த கட்டமாக நகரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியினுடைய அந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து கொஞ்சமாக டைலூட் ஆவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. ஏன்னா மக்கள் நீதி மையம் எப்படி கரைஞ்சு போணுச்சுன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் கடுமையான முறையில் எதிர்த்து களமண்டு ஓரளவு வந்து குறிப்பிட்ட வாக்குகளை ஒவ்வொரு தொகுதிகளையும் பிரித்து வாங்கினாங்க. 50,000, 60,000, 70,000ன்னு ஒரு தோராயமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க முதல் தடவை தேர்தலில் போட்டிட்டு. அப்படி இருக்கும் பொழுது கூட அடுத்த எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, யதார்த்த கல சூழலை கமல் புரிஞ்சுக்கிட்டு கட்சியினுடைய பல நிலைப்பாடுகள் மாற்றிக்கிட்டு நீ திமுகவுடைய ராஜ்யசபா எம்பியாக போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போது யதார்த்த கல அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த கல அரசியலுங்கிறது ரொம்ப ரூட்டடாக உள்ளது. அது வெறும் வந்து மேம்போக்காக வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுகிறதுனாலையோ, சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதில் வந்து அதிகமான ஆதரவுகளை பெறுவதனாலேயோ வர்றது கிடையாது. ரூட் லெவல், அந்த கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லுவோம்ல, அந்த கிராஸ் ரூட் லெவல் எந்தளவுக்கு இங்கே வேலை செஞ்சுருக்கிறோம், பூத் லெவல் ஏஜென்ட்ஸு எந்தளவுக்கு இங்கே வலிமையாக நாங்கள் வச்சுருக்கிறோம், திமுக வந்து எந்தளவுக்கு இதில் அதிகமாக ரூட்டடாக இருக்கிறாங்க, அதிமுக எந்தளவுக்கு ரூட்டடாக இருக்குங்கிறத நம்ம முழுசாக அதில் ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது மூலமாக தான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவங்க வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளே வந்து அதில் முழுமையாக எடுக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ ஒரு கட்சியினுடைய சஸ்டைனபிலிட்டிக்கு முக்கியமான காரணங்கள் 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஆழமான கொள்கை பிடிப்பு, அதில் ஒரு புதுமை இருக்கணும், ஒரு நவீனத்துவம், அதில் ஒரு தனித்துவம் இருக்கணும், அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உண்மையாக இருக்கணும். அந்த கொள்கை அது வெறும் அரசியலுக்காகங்கிறதுக்கு இல்லாமல் அது கொள்கை பிடிமானங்கள் உறுதியாக இருக்கும். ஆமாம், அந்த கொள்கைன்றது ஒன்று இருக்கணும். 2வது நீங்கள் சொன்னது போல் அந்த அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் கூட கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அதாவது எல்லா பதவிகளுக்கும் அந்த கட்சியினுடைய அடிப்படை பதவிகளுக்கு வரைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்களா, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான். ஏன்னா ஒரு அடியில் வந்து கட்சிக்கான அதை போய் பேசுகிறதுக்கான ஆட்களே இல்லை அப்படின்னா கட்சி அவ்வளோதான். அதாவது திமுக மீது காங்கிரஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒன்றும் கூட திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்வதன் போல உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸை காலி பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா கீழே ஆள் இல்லைன்னா கட்சியை வளர்க்க முடியாது. அந்த மாதிரியான விஷயத்தை இங்கேயும் பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ அடிமட்ட விஷயத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தாவேக்கா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான், இந்த 2 பாயிண்ட்டை பொறுத்து தான், ஒன்று கொள்கை, இன்னொன்று கட்டமைப்பு. இதை பொறுத்து தான் அவங்களுடைய சஸ்டைனிட்டி இருக்க போது. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இங்கே தாவேக்கான்னு பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காங்கிரஸ் இன்க்ளூட் பண்ணி ஒரு பாயிண்ட் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த சமீபத்திய கருத்து மூலமாக, ஏன்னா அது லாஸ்ட் 5ஆம் தேதி தான் அவர் விஜயை சந்தித்து பேசினார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ வந்து இவர் திமுகவுக்கு அகைன்ஸ்டாக ஓப்பனாக டிஎம்கேக்கு அகைன்ஸ்டான ஒரு பாயிண்ட், அதாவது தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேசத்தை விட அந்த கடன் நிலுவையில் இருக்கிற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தை விட முன்னாடி இருக்குது, அதிகமான கடன் நிலுவை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டு மேப் ஒன்று போட்டு அதை இது பண்ணியிருந்தார், ஒரு டயக்ராம் இது பண்ணி.
ஸோ இது வந்து இங்கே திமுக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தர், ராகுல் காந்தி கூட நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர், அவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, இதுக்கு காங்கிரஸில் இருக்க செல்வ பிறந்தகை அவர்களே அவர் ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது, தலைவரோட செட் பண்ணுறது, அதான் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு யதார்த்தமாக ஒரு கேள்வி, அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்னா ராகுல் காந்திக்கு அது தெரியாதா? அப்புறம் ஏன் அவர் என்ன கட்சியிலேருந்து நீக்காமல் வச்சிருக்கிறீங்க? இந்த மாதிரி 1008 கேள்வி இருக்குது. இல்லை, இந்த கருத்தை ராகுல் சொல்லியே தான் பிரவீன் காந்தி சொன்னாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து எழுகிற ஒவ்வொரு திமுகவுக்கு எதிரான ஒவ்வொரு குரலின் பின்னணியிலும் வைக்கப்படுகிற இன்னொரு பாயிண்ட்டு, தாவேக்காவுடன் கூட்டணியா அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா, இல்லாட்டி அந்த சீட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறாங்களா? கணிப்புப்படி இது வந்து டிமாண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான விஷயம் தான். டிமாண்டை அதிகப்படுத்தணும், 20 சீட்டு தர்றங்கிற இடத்துல அதிகபட்சம் 30 சீட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் காங்கிரஸ் தரப்புலேருந்து பிரதானமாக வைக்கப்படுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க வந்து கூட்டணி வியூகங்களை வகுத்தாங்க, கடைசி நேரத்தில் எப்படி கூட்டணியில் வந்து இணைஞ்சாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த சீட்டு பேரங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு யதார்த்தமாக தெரிஞ்சது தான். காங்கிரஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கையாளுறது ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த காலங்கள்லேயும் அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கிறாங்க. இப்போது ஒரு ஆப்ஷனாக டிவிகே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிமாண்டை இன்னும் தீவிரப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த அளவுகளை தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கும் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு நட்டத்தை தான் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் காங்கிரஸுக்கு பெரிய லெவலில் லாபத்தை ஏற்படுத்தாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது டிவிகே பக்கம் சேர்ந்தால் ஓரளவு வாக்குகள் கணிசமாக வாங்கலாம். ஆனால் நீங்கள் வாங்குகிற தொகுதியில் 50 தொகுதி கூட உங்களுக்கு கொடுக்கட்டும், அந்த 50 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். மிஞ்சி போனால் அதிகபட்ச காங்கிரஸ் இந்த டிவிகே கூட்டணியில் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 5 தொகுதியில் வெற்றி பெறலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே காங்கிரஸ் வாக்குகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சில தொகுதிகளை மட்டும் வெற்றி பெறலாம். மற்றபடி வந்து இதில் பெரிய லெவலில் விஜய் அவர்கள் கூட சேர்றதுனால வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுக ப்ளஸ் காங்கிரஸுங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் மத்தியிலையும் பார்க்கப்படுது. திமுக கூட காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் ஓட்டு போடுவான்ற மைண்ட் செட்டாக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ காங்கிரஸுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் கூட திமுக கூட அலையன்ஸ் இருக்கிறதுனால வர்றது அப்படின்றது. இன்னொரு பக்கம் காங்கிரஸோடைய காங்கிரஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் காங்கிரஸ் கூட அலையன்ஸ் இருக்கிறனால நான் திமுக ஓட்டு போடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம இதை பொருத்தி பார்க்கணும். இப்போ 2 பேருக்கும் இதில் வந்து என்னென்னா லாபம் ஏற்பட போகிறது கிடையாது. காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா திமுகவுக்கும் நட்டம் தான், காங்கிரஸுக்கும் நட்டம் தான். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து 15-20 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா, காங்கிரஸ் 22 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு குறைவான எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் பெறுவது கூட ரொம்ப கடினமாக போயிடும் ஒருவேளை தாவேக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா. இது திமுகவுடைய கூட்டணியில் இன்றைக்கி பெரும்பாலும் வந்து பல கட்சிகள் இது வரைக்கும் உடையாமல் இருக்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் கூட இன்னும் சேர்வதற்கான ஆயத்த பணியில் இருக்கிறாங்க. அதில் வந்து சிறுபான்மை சமூகத்திற்கு ஆதரவாக இந்த கடந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் போட்டிக்கிட்ட எஸ்டிபிஐ கூட உள்ளே வர்றதுக்கான வேலைகளை வந்து பார்க்குறாங்கன்றதெல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே எந்தளவுக்கு கடைசி நேரத்தில், ஏன்னா அவங்களும் இதே மாதிரியான ஒரு டிமாண்டை தான் கிரியேட் பண்ணுறாங்க. எங்களுக்கு தாவேக்கா கூப்பிட்றாங்க, தாவேக்கா எங்களுக்கு வந்து 10 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டிமாண்டை இவங்க அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக இது வந்து ஒரு சீட்டுகளை அதிகமாக கேட்டு பெறுவது அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு முயற்சியாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்காக அவங்க தொடுக்கிற வார்த்தைகளை, அந்த தொடுக்கிற தாக்குதல்களில் ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இப்போ தெரியுது. காரணம் என்னென்னா, ஒரு அரசியல் ரீதியான இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான. அப்போது அவங்களுடைய அரசு ரீதியிலான செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி சொல்கிறது ஓகே. ஆனால் அது நெருக்கடி கொடுக்கறது, அந்த நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே நம்ம காங்கிரஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதிகளை திமுக அடிச்சு பிடுங்குது. திருச்சி வேலுசாமிலாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, காங்கிரஸை காலி பண்ணுற வேலையை திமுக பார்க்குது, அதனாலேயே திமுகவை இந்த எலெக்ஷனில் நாங்கள் காலி பண்ணுறோன்ற மாதிரி அவர் பேசுகிறார். இது வந்து நாட் ஓன்லி இது சீட்டுக்காகன்றது இல்லாமல் காங்கிரஸ் அழிக்கிற தோத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தோக்கடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி வந்து இது ஒரு விதமான அது அவர் மேற்கோள் காட்டுற இதை வந்து எந்த புள்ளியிலிருந்து பேசுறேன்னு சொல்றாருன்னா, அக்மார் காங்கிரஸ் காரனை போய் கேட்டு பாருங்க அப்படின்னு. ஏதோ இப்போ இடையில வந்தவன் தலைவனா இருக்கிறவன் செல்வ பிறந்தகை தான் குறிப்பிடுறாரு. அப்படிப்பட்டவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு அக்மார் காங்கிரஸ்காரனோட எண்ணம் இதுவாக தான் சார் இருக்குது.
சார் குளித்தலையில் உள்ளாட்சி எலெக்ஷன் அப்போ அவனை அந்த வேட்பாளரை காங்கிரஸ் வேட்பாளர் தோற்கடிக்கிற வேலையை திமுக காரங்க பார்த்தாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் தாட், திமுக நம்மளை அழிக்க பார்க்குது, நம்ம எத்தனை நாளைக்கு திமுகவுக்கு அடிமையாகவே இருக்கிறது, இல்லை திமுகவை நம்பிக்கிட்டே இருக்கிறது பார்வையும் நம்ம வந்து சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்குல்ல. காங்கிரஸ் இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாஜக தொடர்ந்து பிரச்சாரத்தை முன் வச்சு இப்போது பீகாரில் கூட வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை தழுவினாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாமல், ஒரு சில இடங்களில் ஆட்சியை பிடிக்க முடியாமல் நீ காங்கிரஸ் தொடர்ந்து தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் ஒரு சில மாநிலங்களை தவிர, குறிப்பாக இந்த தெலுங்கானா, கர்நாடகா இது போன்ற மாநிலங்களில் தான் ஏதோ ஒரு வகையில் வந்து காங்கிரஸ் வந்து தப்பிச்சு நின்றுக்கிட்டு இருக்குது. அதுவும் தென் மாநிலங்கள் தான் இது குறிப்பிட்டு நம்ம இப்போ கூட்டிகிட்டு வரணும்னா. அப்போது தமிழ்நாட்டில் ஓரளவு சஸ்டெயினபிலிட்டியாக உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம், காங்கிரஸ் இருப்போடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திமுக கொடுக்கக்கூடிய கணிசமான தொகுதிகள் தான் நான் பார்க்குறேன். அப்போது அந்த கணிசமான தொகுதிகள் இல்லை அப்படின்னா காங்கிரஸ் இன்னும் சுருங்கி போயிடும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே நான் யோசிக்கிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி தேர்தல்களில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து திமுகவுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது, அதிமுகவுக்கும் அதே ஒரு சூழல் தான். அதிமுக கூட்டணியில் கீழே கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வார்டு கவுன்சிலர் தேர்தல்களாக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், பிஜேபி அதிமுக கூட்டணியில் தான் அங்கே மேலே இருக்கிறாங்க. ஆனால் கீழே வந்து தனித்தனியாக போட்டிடுவாங்க. இப்போ அந்த இதில் வந்து யார் வெற்றி பெறாங்களோ அவங்க, ஏன்னா அங்கே உள்ள லோக்கல்னு பார்க்கும்போது கிராஸ் ரூட் லெவலில் நம்ம இங்கே வரணும், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இங்கே முன்னாடி இருக்கணுங்கிறத ஒவ்வொரு கட்சியும் வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் அலையன்ஸ் வந்து சட்டமன்ற தேர்தலில் பொருத்தி பார்ப்பாங்களே தவிர உள்ளாட்சி தேர்தல்களில் பொருத்தி பார்க்க மாட்டாங்க. அப்போ அப்படியான ஒரு சூழல் தான் நீ பெரும்பாலான தமிழ்நாடு நடக்கக்கூடிய தேர்தல்களில் பெரும்பாலான இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் இதையும் பார்க்குறேன். இதை வந்து காலி பண்ணுறாங்கன்னு நினச்சா நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலை பார்த்துருக்க? காங்கிரஸே நீ திமுக கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை, நீங்கள் சட்டமன்ற தேர்தல் சொன்னதுனால சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த அதிருப்திங்கிறது ரீசெண்ட்லி எங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஈரோடு இடைத்தேர்தல் அந்த தொகுதியை வந்து திமுகவுக்கு கொடுத்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்தே இந்த அவங்க ஓப்பனாக கொடுத்தாங்கல்ல. இப்போ காங்கிரஸ் நாங்களே மனம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. அப்படி பார்த்தா திமுகவில் கடந்த முறை வந்து ஏன் காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டு உள்ளுக்குள்ளே அதிருப்தி இருந்துச்சு. எல்லாத்தையும் எல்லார் இடத்துலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணவும் முடியாது. ஒரு கூட்டணி கட்சியில் கொடுக்குறாங்கன்னா அங்கே உள்ள திமுக காரர்களாக இருக்கட்டும், இல்லை அதிமுக இருந்தால் அதிமுக காரர்களாக இருக்கட்டும், அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இல்லை எங்கள் கட்சி தான், நம்ம கட்சி தான் வரணும், இல்லை நாங்கள் தான் நிற்கணுன்ற ஒரு டிமாண்டை வச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களால நம்மளுக்கு கெயின் இருக்குது, அவங்களால நமக்கு லாபம் இருக்குது அப்படின்னா சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த தியாகங்கள் வந்து சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ, அந்த தியாகத்தின் மூலமாக யார் இங்கே அரியணை ஏற போகிறா, யாருக்கு லாபம் ஏற்படுது, 2 பேருக்கு அதில் லாபம் இருக்குது. நீனும் எம்எல்ஏவை நாங்களும் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னா பாஜக மூலமாக பாஜக அதிமுக அலையன்ஸுக்கு கிரியேட் ஆகுனுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய கூட்டணியாக தான் பார்க்கப்படுது. அப்போ அந்த கூட்டணியை வந்து இன்றைக்கி இது பண்ணணும், அதை உடைக்கணும், இல்லை அந்த கூட்டணி பாஜக கூட ஒன்றும் சேர்க்க விடக்கூடாதுங்கிற ரீதியிலாம் திமுக வந்து வேலை பார்த்தாங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க. அதுவே ஒரு வலிமையான கூட்டணியாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் பாமக தேமுதிகலாம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டணி வந்து ஏற்கனவே இப்போ வந்து தேர்தலில் போட்டிட்டு ஒரு கணிசமான வெற்றிகளை பெற்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை கூட இந்த தேர்தலையும் அது உருவாகும். ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அந்த அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இது போன்ற ஏற்கனவே அதிமுகவில் இருந்துச்சுல அந்த அலைன்ஸை எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாலே ஓரளவு வந்து அவங்க கணிசமான இடங்களை பெற முடியுங்கிறது தான். அது ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் வாக்குகளை சிதறடிப்பார், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் சிதறடிக்கும். இது எல்லாமே வந்து ஒரு வகையில் இது எப்படின்னா ஒரு தொங்கும் சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த தேர்தல் நிறையா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதுவும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க தான், அது தவிர்க்க முடியாதது தான். ஸோ காங்கிரஸ், தாவேகா, ஸோ திமுக இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃபைனலாக இந்த பகுதியை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட்டோட ஒன்று முடிச்சிருவோம், ஒரு தகவலோடு முடிச்சிருவோம். அதாவது ஒரு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார், நேரம் கேட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் இன்னும் அது அவங்க டைம் எதுவும் கொடுக்கல. இன்கேஸ் கொடுக்கும் பட்சத்தில் ராகுல் விஜய் சந்திப்பு நடக்கலாம். ஆனால் இதை திமுக அலோவ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ராகுல் காந்தியை அலோவ் பண்ணுறது அவங்க யார்? இல்லை ஆனால் கொடுப்பாங்களே, இல்லை நீங்கள் வந்து அப்படி இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரியான திமுக தரப்பு அழுத்தங்கள்லாம் இருக்கிறதுனால தான் ஜெர்மனிலேருந்து ராகுல் காந்தி வந்து இங்கே இருக்கிற கட்சியினருக்கு ஒரு ஆர்டர் போட்டு இனிமேல் இந்த தாவேகா கூட்டணி அப்படிங்கிற தொடர்பாலாம் எந்த பேச்சும் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் கொஞ்சம் அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்குது. ஸோ இங்கேருந்து கொடுக்குற பாயிண்ட்டுக்கு அவங்களும் ரியாக்ட் பண்ணுறாங்க, திமுகவோட பேச்சை கேட்டு செயல்படவும் செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது போல் திமுகவோட சப்போர்ட்டு காங்கிரஸுக்கு தேவை. ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் டைம் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு.
இது உறுதியாகும் பட்சத்தில் சந்திப்பு உறுதியானால் விஜய் ராகுல் சந்திச்சா அது மிகப்பெரிய பேசுபொருள்களுக்கு வழிவகுக்கும். அது நடக்குதான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதோடு சேர்த்து பாராளுமன்ற தேர்தலில் கடந்த முறை 10 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரியான ஒரு முழுசாக சொலையாக கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு இன்க்ளூட் ஆகிருக்கு. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 99 சீட்டு மொத்தமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பெற்றிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தமிழ்நாடு 10 சீட்டு மொத்தமாக கொடுத்துருக்குது. இப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ராகுல் காந்தி முடிவெடுப்பார் அப்படின்னு தான் என்னுடைய புரிதலும் கூட. அதில் தாவேகா பக்கம் அவங்க, ஏன்னா அவங்களுடைய பிரதானம் என்ன அப்படின்னா இங்கே ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணுங்கிறது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்கே பாராளுமன்ற தேர்தலில் சஸ்டைனபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம திமுக கூட கூட்டணியில் இருந்தால் சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு நம்மளுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அங்கே தயவு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதோடய நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பிஹைண்ட் தி செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில முக்கியமான அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள், பேசுபொருள்கள் பற்றி பேசலாம். தற்போது பேசியிருக்கிற இந்த விஷயங்களில் உங்களோட பார்வைகள், கருத்துக்கள் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி. நன்றி.